ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்கிறார்கள். அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்த உடனே வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எனக்கு முன்னால் நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுங்கள் என்கிறார். இப்னு மஸ்ஊத் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கும் போது நான் உங்களுக்கு திருக்குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டுமா யா ரசூலல்லாஹ்? பிறர் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்றார் அல்லாஹ்வுடைய ரசூல். ஓத ஆரம்பித்தார் அந்த தோழர். ஒரே ஒரு வரி வந்தது. அந்த வரியில் என்ன இடம்பெற்றதென்றால், மறுமையில் எந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த தூதரும் விசாரிக்கப்படுவார், அந்த சமுதாயம் விசாரிக்கப்படும் என்கிற ஆயத் வந்தவுடனே நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தேன். தேம்பி தேம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். ஓதுவதை நிறுத்துங்கள் என்றார். நான் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தேன். தலையை கீழே தொங்க விட்டு அழுதார்கள். என்னையுமா அல்லாஹ் மறுமை நாளிலே விசாரிக்க போகிறான் என்று சொல்லி. ஏன் எனது உரையினுடைய இறுதியில் அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், தூதர்களை மறுமையில் அல்லாஹ் சொன்னீர்களா என்ற ஒரு கேள்வி தூதர்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். அந்த சமுதாயத்தை நிப்பாட்டி வைத்து அல்லாஹ் கேட்பான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரையின் போது மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக கேட்டார்கள், இன்னும் கொஞ்ச நாளில் தான் மரணிக்க போகிறோம் என்பதை புரிந்து கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக சொன்னேனா என்று கேட்டார்கள். இடி முழக்கம் போல ஒட்டுமொத்த சஹாபாக்களும் குடும்பமாக சொன்னார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், இந்த மார்க்கத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் மிக தெளிவாக அல்லும் பகலும் பாடுபட்டு நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி என்றார்கள். இந்துவாக இருந்தால் என்ன, அவன் கிறிஸ்துவனாக இருந்தால் என்ன, அங்கே அவன் முஸ்லீமாக இருந்தால் என்ன, அவன் எந்த மதத்தை பின்பற்றுவனாக இருந்தால் என்ன, மதமே இல்லை என்று மறுப்பவனாக இருந்தால் என்ன, அவன் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன். அங்கே மத வேற்றுமைகள், அங்கே இன வேற்றுமைகள், அங்கே மொழி வேற்றுமைகள், அங்கே நாடு வேற்றுமைகள், அங்கே நிற வேற்றுமைகள் எல்லாம் அங்கே வராது. அதைத்தான் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு போதிக்கிறது. உதாரணமாக, பள்ளியில் தொழுகை நடக்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் தீப்பற்றி எரிகிறது, அங்கே மனிதர்கள் கூச்சலிடுகிறார்கள். இங்கே தொழுகையா, அந்த மனிதர்களுக்கு உதவி செய்தலா? இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது அந்த மனிதர்களுக்கு சென்று உதவி செய், இதைவிட அது மேலானது. இப்போது அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களில் யாரை அல்லாஹ் நேசிக்கிறான்? மனிதர்களுக்கு பலனுள்ளவனாக வாழக்கூடியவர்களை. நாலா பக்கங்களிலேயும் இலங்கையிலே எந்தெந்த திசைகளில் எல்லாம் எந்தெந்த பக்கங்கள் எல்லாம் மக்களுக்கு அனர்த்தங்கள் ஏற்பட்டு மக்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் உன்னுடைய கருணையை கொண்டு அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்திரு யா அல்லாஹ். எந்தெந்த திசைகள் எல்லாம் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த காலநிலையை நீ மாற்றி கொடுத்திரு யா அல்லாஹ். அனைத்தையும் கொடுக்கக்கூடியவனும் நீதான், எடுக்கக்கூடியவனும் நீதான் யா அல்லாஹ். உனது புறத்திலே இருந்து எதனை நீ கொடுக்கிறாய் அவைகளை நீ கொடுக்கிறாய் அல்லாஹ். அதே போன்று யா அல்லாஹ், உனது தனிப்பெரும் கிருபையினால் யா அல்லாஹ் அனைத்து கஷ்டங்களை பற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருந்து எடுத்திரே யா அல்லாஹ். அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்வை கொடுத்திரு யா அல்லாஹ். காலநிலையை கொஞ்சம் மாற்றிடு யா அல்லாஹ். காலநிலை பயங்கரமானதாக இருக்கிறது யா அல்லாஹ். இறைவா, தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தொழிலின்றி கஷ்டப்படும் மக்களுக்காக நீ எங்களுக்கு அளித்த செல்வங்களில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நல்லெண்ணங்களை தந்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த தொடர்ச்சியான மழையின் மூலம் எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே. உன்னுடைய ரஹ்மத்தினை எங்களுக்கு வழங்கி அனைவரையும் பாதுகாப்பாயாக. என் அன்பார்ந்த உறவுகளே, தொடர்ச்சியான மழை வெள்ளம் போன்ற அசாதாரண சூழ்நிலை சீராக எம்மிடம் உள்ள ஒரே வழி பிரார்த்தனையே ஆகும். ஆகவே அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம்.